ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? மீனாவை சந்தித்து பேசும் அருண் அவரின் புதிய பிஸ்னஸுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் முத்தும் தொழிலை பற்றி இழிவாக பேசிகிட்டு இருக்காங்க அருண். அதை பற்றி விரிவாக பார்க்கலாமா? மீனா பூக்களை அலங்காரம் செய்து கொடுக்கப்படும் பொக்கேவுக்கு பதிலாக பழங்களை வச்சு பொக்கே தயார் செய்ய உள்ளதாக சொல்கிறாங்க. மீனாவின் பொக்கே ஃபோட்டோ எடுத்து சுருதி இது சோசியல் மீடியாவில் போடுறாங்க. உடனே மீனாவுக்கு ஒரு ஆர்டர் வருது. 2000 ரூபாய் கொடுத்து ஒரு பொக்கேவை ஆர்டர் செய்கிறாங்க. அப்புறமா மீனா பொக்கேயை டெலிவரி செய்கிறதுக்காக போகும்போது வழியில் தங்கச்சி அருணையும் சீதாவையும் பார்க்குறாங்க. அப்போ தன்னுடைய புது பிஸ்னஸை பற்றி மீனா சொன்னதும் அவரை வாழ்த்துறாங்க அருண். நீங்கள் பண்ணுவது கரெக்டான பிஸ்னஸ், உங்கள் கணவரை விட நீங்கள் சீக்கிரமாகவே முன்னேறிடுவீங்க அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறாங்க. சாதாரண ஒரு டிரைவராக இருப்பதில் என்ன வளர்ச்சி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறாங்க. எந்த பிஸ்னஸில் முன்னேற்றம் இருக்கிறதோ அந்த பிஸ்னஸை நீங்கள் சரியாக பண்ணுறீங்க அப்படின்னு அருண் சொல்கிறாங்க. டிரைவரை பக்கத்தில் உட்கார வச்சு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேசி முத்துவையும் உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி முத்துவை மட்டம் தட்டும் வகையில் அருண் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா அருண் பேச்சால் டென்ஷன் ஆன மீனா, டிரைவராக இருந்தால் என்ன முன்னேற முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் புருஷன் முதல்ல வாடகைக்கு தான் கார் ஓட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா 2 கார் வாங்கியிருக்கிறாரு. அவர் இன்னும் சீக்கிரமாகவே நிறைய கார் வாங்கி ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க போகிறாரு. எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் வளர்ச்சி அடைய முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு மனுஷனை நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அருணுக்கு நோட்ஸ் கட் பண்ணுறபடி மீனா பேசிட்டு போயிடுறாங்க. தனக்கு டெலிவரிக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சீதாவும் அருணை திட்டுறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி சீதாவும் அருணை திட்டிகிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் தன்னுடைய யோகா சென்டரில் ரத்த தான முகாம் நடக்குது. அதில் தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க விஜயா. அப்போ விஜயா வீடியோ எடுக்க மீடியாவில் இருந்தெல்லாம் ஆள் வந்திருப்பதாக பார்த்துட்டு அனைவருக்கும் ஷாக் ஆகுது. அப்புறம் மொத ஆளாக ரத்த தானம் கொடுக்குறாங்க விஜயா. ரத்த தானம் கொடுத்த பின்னாடி சோர்ந்து போய் இருக்கிறாங்க. பிறகு விஜயாவை பேட்டி எடுக்கிற வந்திருக்கிறாங்கன்னு சொன்னதும் சுறுசுறுப்பாக ஆகிட்டாங்க. இதை பார்த்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் டவுட் ஆகுது. அதை பற்றி அடுத்து வரும் எபிசோடில் விரிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.